ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜிச்சூஸ் vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். காய்ஸ், நெத்திலி மீன் தான் எடுத்திருக்கோம். சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி, குடம்புலன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வரமிளகு தேங்காய் எண்ணெயில் போட்டு வறுத்து வச்சிருக்கு. தேங்காய், மல்லித்தூள், மஞ்சத்தூள், இந்த மிளகா, கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிட்டு வரும். இஞ்சி கொஞ்சம் போடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரளவுக்கு தான் அரைக்க போகிறேன். ரொம்ப அரையக்கூடாது, இது ஒரளவுக்கு தான் அரையணும். இந்த பச்சை மிளகா போட்டு சும்மா ஒரு ஓட்டு ஓட்டுது. மீன், சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை. நான் இந்த புளி தான் யூஸ் பண்ணுறேன். மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அரைச்ச தேங்காய் இதுக்குள்ளே ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. கல்லுப்பு போடணும். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். இப்போ தான் குழம்பு நல்லா இருக்கு. மீன் நம்மளை அடுப்பில் வைக்க போகிறோம். நல்ல இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக குழம்பு கொதிச்சிருச்சு. வாசம் சூப்பராக இருக்கு. அந்த பையன் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்கு. சின்ன வெங்காயம் தான் இந்த கறிக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். எங்கள் ஊரில் என்ன கறிக்கும் என்ன குழம்புக்கும் கறி தான் சொல்லுவாங்க. இங்கே சிக்கன் மட்டனுக்கு மட்டும்தான் கறி சொல்லுவாங்க. கடைசியில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டால் தான் நல்லா இருக்கு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அந்த எண்ணெய் எல்லாம் மேலே வந்துருச்சு. அந்த வாசனை வரும்போதே தெரியும் குழம்பு நல்லா இருக்குன்னு. எல்லாமே கரெக்டாக இருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபீட்பேக்கு கமெண்டில் சொல்லுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.